ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலிமா ஒவ்வொரு நாளும் காலையில உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த காலையில எரேமியா புத்தகத்திலே 18வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த காலையில நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் என் கையில இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் கையில் இருக்கிற பாத்திரமா இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தாரு குழவனை நோக்கி பார்க்கணும். அந்த குழவன் செய்கிறதை போல நான் செய்யக்கூடாதா? நீங்கள் என் கையில் இருக்கிற களிமண் அப்படின்னு. ஏசாயா 64:8 வாசிக்கலாமா? இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. என் அன்பு பிள்ளைகளை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை குறித்து, என் கையில் இருக்கிறீங்க, நீங்க என் கையில் இருக்கிறவங்க, என் கையில் இருக்கிற பாத்திரம். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சிலர் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கலாம், சில கனவீனத்துக்கு சில காரியம். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி உருவாக்குகிறார். நம்ம எல்லாம் அத்தனை பேரும் ஆண்டவர் கையில் இருக்கிற பாத்திரம், அவருடைய கரத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தான் ரோமர் புத்தகத்தில் நீங்கள் 9வது அதிகாரத்தில் நீங்க 20-21 வாசிக்கலாம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? பாருங்க, நம்ம எல்லாம் களிமண் தானே, அவர் கையில உருவாக்கப்பட்டவங்க தானே, அவர் கையில் இருக்கிற பாத்திரம் தானே. சில பாத்திரங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கலாம், சில பாத்திரங்கள் தாழ்ந்து. உண்மையாக சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான் வெயில் இருந்தாலும், கொடுமையான வெயில் நாளில் இந்த மண் பாத்திரத்தில் அந்த பானையில் தண்ணி வைப்பாங்க. அந்த பானையில் இருக்கிற தண்ணி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு இல்லையா? எத்தனை பேருடைய தாகத்தை தீர்க்கிறது. அது ரோட்டு ஓரத்தில் இருக்குதுன்ட்டு அதுக்காக நம்ம கவலைப்பட முடியாது. அதுவும் வெளியேற பெற்ற பாத்திரம்தான். அரண்மனையில் பாத்திரமாக இருக்கலாம், அங்கே ஜோடிக்கப்பட்ட பொருளாக இருக்கலாம், கிடையவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கரத்தில் உருவாக்கப்படுகிற நாம, அவருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாக இருக்கிற நாம. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, அவர் கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன் என்னை இப்படி படிச்சிங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க, அது போதுமே. அவர் கையில் இருக்கிறோம். ஏசாயா புத்தகம் 45:9 வாசிக்கலாமா? மண்ணோடுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுவனுக்கு ஐயோ. தன்னை உருவாக்கினவர், உங்களையும் இந்த நாளில் கேட்குற நீங்க அத்தனை பேரும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம். அவர் வெளியேற பெற்ற பாத்திரமாக தான் பார்க்குறோம், அவர் கையில் இருக்கிற பாத்திரம். அதனால தான் தேவனுடைய நாம் அத்தனை பேரும் மண் என்று நினைவு கூற வேண்டும். அவர் கையில் இருக்கிற பாத்திரமா இருக்கிறோம், அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதனால 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா?
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது மண்பாண்டம், நீங்களும் நானும் மண்பாண்டம். பொக்கிஷம் உள்ள இருக்குது. யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த மண்பாண்டத்தில் பொக்கிஷத்தை பெற்று இருக்கிறோம். வெளியேற பெற்றவர் நமக்குள்ளே இருக்கிறார். அது போதும். தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஆசீர்வாதம் நமக்கு போதும். அதனால்தான் இங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? களிமண்ணா இருக்கிற நீங்களும் நானும் அவர் கையில் உருவாக்கப்படுகிற பாத்திரமா இருக்கிறோம். பரமன் கையில் இருக்கிற பாத்திரம், பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கிறோம். இன்னைக்கு இதை கேட்குற நீங்கள், நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் சின்னது கிடையாது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அப்படி உருவாக்கி வச்சு இருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ யாரானா இருக்கட்டும், எந்த நிலைமையிலாம் இருக்கட்டும், இன்னைக்கு தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற, நீ என் கையில் இருக்கிற, அது போதும். அவர் கையில் இருக்கிறதுனால அவர் பயன்படுத்துவார். அதனால தேவனுடைய பிள்ளை, இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, என் கையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் அவர் கையில் இருக்கிறதுனால ஒருவனும் பறிக்க முடியாது. கவலைப்படாதீங்க. கண்களை மூடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவர். அப்பா, சில வேளையில் நாங்கள் உடைக்கப்படுகிறோம், மறுபடியும் உருவாக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய கையில் இருக்கிற பாத்திரமா இருக்கிறோம். உடைக்கப்படும் போது நாங்கள், ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறீங்க, எங்களை மறுபடியும் உடைத்து நொறுக்கிறீங்களே? அவர் போய் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் ஏன் இப்படி செய்கிறேன்னு என்று ஏன் கேட்கணும்? இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல பாத்திரமாய், ஆண்டவரை வெளியேற பெற்ற பாத்திரமாய், அநேகருக்கு ஆண்டவரை பயன்படுகிற பாத்திரமாய், பரமன் கையில் இருக்கிற பாத்திரமாய், உங்கள் கையில் இருக்கிற பாத்திரமாய் எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உடைக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம். ஆண்டவரே, உண்மையிலே ஆண்டவரே, இனி பயன்படுவதற்கு நாட்கள் வந்து விட்டது. எந்த பாத்திரத்தை உடைக்கி நொறுக்கி மறுபடியும் உருவாக்கினீரோ, அந்த பாத்திரம் உடைய கையில் இருக்கிறதுனால பயங்கரமாக அந்த பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த பாத்திரமெல்லாம் நிரம்பி வடியட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.